பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஏசாயா 41:13 கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அருமையான சகோதர சகோதரிகளே, சில மனிதர்கள், உறவுகள் நம்முடைய கரங்களை பிடித்து சொல்லியிருக்கலாம், நாங்கள் உங்களுக்கு துணையா இருக்கிறோம், நான் உனக்கு கூடவே இருப்பேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்கள் சொல்லி சில காலங்களிலே நம்முடைய கரங்களை விட்டு போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அது எப்படி சொல்லுகிறார் பாருங்கள், நம்முடைய வலது கையை பிடிக்கிறாரா. யோசித்து பாருங்கள், இடது கையை அல்ல, வலது கையை பிடித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்மையிலேயே அது தைரியத்தை கொடுக்கக்கூடியதாய் காணப்படும். அதே போலத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய வலது கையை பிடித்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு சூழ்நிலைகளை பார்த்து, சில தேவைகளை பார்த்து பயந்து என்ன செய்வேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவருடைய வார்த்தை, நீங்கள் பயப்பட வேண்டாம், அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தை எவ்வளவு நம்பிக்கையான வார்த்தை. இதை நம்புவோம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.